அனைவருக்கும் வணக்கம். மேச ராசிக்காரர்களுக்கு எண்ணி 7 நாட்களில் இது நிச்சயம் நடக்கும். உயர்ந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெள்ளத் தெளிவாக கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. முதலாவதாக இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக எண்ணி 7 நாட்களுக்குள் நீங்கள் விரும்பிய நல்ல செய்தி நிறைவேறுவதற்கான அற்புதமான யோகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை. ஆனால் அதே வேளையில் உங்களுடைய இலக்கு என்பது உயர்ந்த இலக்காக இருக்க வேண்டும். அதே சமயம் உடனடியாக அந்த இலக்கை எட்டி பிடித்துவிட வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய இலக்காக இருக்கக்கூடாது. உயர்ந்த இலக்கை நிர்ணயம் செய்துவிட்டு அதை படிப்படியாக அடைவதற்கான திட்டங்களை யூகங்களை வகுத்து செயல்பட்டால் நிச்சயமாக இந்த எண்ணி 7 நாட்களுக்குள் பல அற்புதமான வியக்கத்தக்க உங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. எப்போதுமே ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். நவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளுமே எல்லா நேரங்களிலுமே நிச்சயமாக சுப பலத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் சஞ்சரிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அதே வேளையில் எந்த கிரகம் இந்த தருணத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறது, அதனால் எப்பேற்பட்ட நன்மை கிடைக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு செயல்பட்டாலே மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகளை வலுவாக குவிக்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு கிரகத்திற்குமே ஒரு தனி சிறப்பு உண்டு. சில விஷயங்கள்ல தன்னுடைய ஆளுமையை குறைவாகவும் அதே சமயம் ஆளுமை நிறைந்த விஷயங்களாக இவற்றையெல்லாம் அந்த கிரகம் கையில் கொண்டிருக்கிறதோ அந்த நிகழ்வுகளை நிச்சயமாக துல்லியமாக கணக்கிட்டு அதன்படி நாம் செயல்படும் போது மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் எவ்வளவு பெரிய உயர்ந்த இலக்காக இருந்தாலும் அடைவதற்கான நல்ல வழியும் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கும். இதைவிட எப்போதுமே நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய சிந்தனை என்பது நேர்மறையான எண்ணங்கள் கொண்டதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் என்று நாம் மனதார விரும்பும் போது அந்த நிகழ்வு நமக்கு அப்படியே கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதை விட நம் மனதில் தோன்றக்கூடிய நேர்மறையான எண்ணங்கள் என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்றாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நேர்மறையான எண்ணங்களுடன் இறைவனை பிரார்த்தனை செய்யும் போது அதற்கு கூடுதல் வலு சேர்க்கும். எனவே நேர்மறை எண்ணங்களுடன் இறைவனை வழிபாடு செய்யுங்கள். உதாரணமாக ஒரு மிக பெரிய செல்வந்தர் ஒரு முக்கியமான பணிக்காக தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். இன்னும் குறிப்பிட்ட சில நேரங்களில் அந்த இடத்திற்கு சென்றால் அவருக்கு பொருளாதார ரீதியாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சி கிடைப்பதற்கான சூழல் உருவாகும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் நன்மையும் அவருக்கு கிடைக்கும் என்று தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். ஒரு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்து அந்த செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அவர் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கு முன்னதாகவே காலநிலைகள் என்பது சாதகமற்ற ஒரு சூழலாக மாறுகிறது. இதற்கு மேல் அந்த விமானத்தை தொடர்ந்து இயக்க இயலாது என்ற சூழ்நிலை ஏற்படும் போது அந்த விமானத்தை இந்த செல்ல வேண்டிய இடத்திற்கு அருகாமையில் உள்ள ஒரு இடத்தில் இறக்குகிறார்கள். ஏனென்றால் அப்போது சூழ்நிலையும் மிக மோசமாக இருக்கிறது. மழை பொழிவும் அதிகமாக இருப்பதால் அவசரமாக அந்த விமானம் தரையிறக்கப்படுகிறது. இறங்கிய அந்த நபர் சிறிதும் யோசிக்கவில்லை. தான் சென்றடைய வேண்டிய இலக்கு இது இல்லை என்பதை உணர்ந்தவுடன் அந்த விமான நிலையத்திற்கு வெளியே வந்து அவர் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஒரு கார் மூலமாக புறப்பட தயாராகிறார். இன்னும் 2-3 கிலோமீட்டர் தூரம்தான் இருக்கிறது அந்த இடத்திற்கு. எனவே கார்ல அந்த பயணத்தை முடிக்க வேண்டும் என்று
தன்னுடைய பயணத்தை துவங்குகிறார். அப்படி துவங்கி அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய வழியில் நடுப்பகுதியிலே வானிலை இன்னும் மோசமாகி அந்த காரையும் இயக்க முடியாத அளவிற்கு சாலைகள்ல மரங்கள் சரிந்து விழுந்தும் மழைப்பொழிவு அதிகமாகவும் இருப்பதால் இதற்கு மேல் செல்ல முடியாது என்று அந்த நபரிடம் டிரைவர் தெரிவிக்க, உடனே சிறிதும் யோசிக்காமல் அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை துவங்க வேண்டும் என்று அந்த நபர் நடந்தே சென்றுவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறாருங்க. அப்படி நடந்து சென்று கொண்டிருக்கும் போது மழைப்பொழிவு இன்னும் அதிகமாகிறது. அருகாமையில் உள்ள ஒரு வீட்டை பார்க்கிறார். அந்த வீட்டின் கதவுகளை தட்டி, மழைப்பொழிவு அதிகமாக இருக்கிறது, இந்த மழைப்பொழிவில் என்னால் பயணிக்க முடியவில்லை, சிறிது நேரம் இங்கு நான் நின்று கொண்டு மழை குறைய ஆரம்பித்தவுடன் என் பயணத்தை துவங்க போகிறேன், எனக்கு அதற்கு அனுமதி கிடைக்குமா என்று அந்த வீட்டின் உரிமையாளரிடம் கேட்க, அந்த வீட்டில் இருந்த ஒரு பெண், அதற்கு என்ன, தாராளமாக இருங்க, மழை குறைஞ்சதுக்கு அப்புறம் இங்கிருந்து புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவரை வீட்டிற்குள் அழைத்து அவருக்கு தலை தோட்ட ஒரு துண்டும் சிறிது காப்பியும் கொடுத்து, மழை குறைந்ததும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து போகிறாள். இதை பார்த்த அந்த நபர் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். அந்த பெண்மணியோ அதற்கு நான் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவரிடம் சொல்ல, அதற்கு அவர் கேட்கிறார், இறைவன் உங்களுடைய பிரார்த்தனையை நிறைவேற்றினாரா என்று கேட்க, இல்லை, ஆனால் நிச்சயமாக என்னுடைய பிரார்த்தனை நிறைவேறும் என்று அந்த நபரிடம் தெரிவிக்கிறார் அந்த பெண்மணி. சரி, உங்களுடைய பிரார்த்தனை என்ன என்று கேட்க, அந்த பெண்மணியோ மறுமொழியாக சொல்கிறார், என்னுடைய குழந்தைக்கு மிக கொடிய நோயான புற்றுநோய் உள்ளது, இந்த நோயை சரி செய்வதற்கு இங்கிருந்து வெகு தொலைவில் உள்ள இந்த டாக்டர் இந்த நோயை எளிதாக குணப்படுத்தி விடுவாராம். அதனால்தான் நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். அங்கு செல்வதற்கான தேவையான பொருளாதார வளர்ச்சி வேண்டும் என்பதை இந்த பெண்மணி நாள்தோறும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார். இப்போதுதான் அவர் சொல்கிறார், அந்த பெண்மணி எந்த டாக்டரிடம் சென்று தன்னுடைய குழந்தைக்கு சிகிச்சை எடுக்க வேண்டும் என்று சொன்னாரோ அந்த டாக்டர் தான் அவர். அந்த டாக்டருக்கும் அப்போதுதான் புரிகிறது, இன்றைக்கு நான் சந்தித்த இவ்வளவு இடைஞ்சல், என்னுடைய பயணத்தில் ஏற்பட்ட தடைகள் அனைத்திற்கும் காரணம் இந்த பெண்மணியினுடைய வேண்டுதல் தான், உடனே உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன் என்று அந்த டாக்டரும் அந்த பெண்மணியினுடைய குழந்தைக்கு இலவசமாக சிகிச்சை செய்துவிட்டு அவர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறாருங்க. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல ஏராளமான சந்தர்ப்பங்கள், கிரகநிலைகள் மிக வலுவாக பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். அதிலும் குறிப்பாக எண்ணி 7 நாட்களுக்குள் மேச ராசிக்காரர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும் நிறைவேறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலிமை வாய்ந்த குரு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ல் வலுவாக வீற்றிருக்கிறார். குரு பகவான் அற்புதமான நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய இடத்தில் வலம் வருவதால் எந்த பணியை திட்டமிட்டாலும் தொய்வோ தடையோ தாமதமோ ஏற்படாது. அனைத்திலும் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும். இல்லத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடும். பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பெருவாரியான தொல்லைகள் விலகும். குரு பகவான் தனஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் மற்றும் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு வகையான குழப்பங்களை மனதில் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அவற்றில் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான ஒரு தருணமாகவும் அமைய போகிறது. அதே வேளையில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய எவரை நம்புவது, எவரை நம்பக்கூடாது, இவரே நமக்கு இப்படி துரோகம் செய்து விட்டாரே என்ற பல மன குமுறல்கள் இருந்தாலும் கூட அவை அனைத்திலுமே நல்ல மாறுதல்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது சனி லாபஸ்தானமாகிய 11ல் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்த்தபடி தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான யோகம் வலுவாக உண்டு.
அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பிற்கான நல்ல செய்தி விருப்பம் போல் நிச்சயமாக கிடைக்கும். சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரக நிலைகளும் சுப பலம் பெற்று பலம் வரக்கூடிய இந்த வேளையில் திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் போன்ற பல சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். இது அத்தனையும் விட நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது 6ல் இருக்கிறார். அமோகமான மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பில் கேது சஞ்சரிக்கிறாருங்க. எனவே மனதில் தோன்றக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களுக்கு கடிவாளம் இடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைவதால் இந்த காரியத்தை என்னால் செய்ய முடியுமா என்று மனதில் எழக்கூடிய குழப்பம் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ராகுவும் விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் வலுவாக கிடைக்கிறது. சில நேரங்களில் இந்த விஷயம் இதற்காக தான் தள்ளி போகிறதா என்பதை உணர்ந்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிச்சயம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் சந்தேகமே வேண்டாம். சனியும் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறார். நீங்கள் திட்டமிட்டபடி பல பணிகளை துணிந்து தைரியத்துடன் இறங்கி செய்யலாம். நல்ல லாபமும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அதே சமயம் 7.5 சனி ஆரம்பிக்க இன்னும் 1 வருட காலம் இருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏனென்றால் அதற்கு பிறகு 7.5 சனியின் ஆதிக்கம் அதிகரிக்கும் போது இது போன்ற நல்ல வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உருவாகாது. எனவே சரியாக பயன்படுத்தி கொள்வது நிச்சயம் மேசராசிக்காரர்கள் கையில்தான் இருக்கிறது. எனவே உங்களுடைய இலக்கை நோக்கி படிப்படியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள். லாபகரமாக அமையும். குரு, சனி, ராகு, கேது போன்ற கிரக நிலைகளின் அமைப்பால் அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான செவ்வாயும் இந்த தருணத்தில் தைரியத்தில் வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே எவ்வளவு பெரிய சிரமமாக இருந்தாலும் அவற்றை துணிச்சலுடன் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கும். ராசியின் அதிபதியின் அமைப்பால் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், மங்களகரமான பல பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும், விவசாயம் சார்ந்த பணிகளில் புதிய விளைநிலங்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக உண்டு. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக புதிய நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகமும் வலுவாக இந்த தருணத்தில் உண்டு. சுக்கிரன் தற்போது நீச்சம் பெற்றிருந்தாலும் மிக வலுவாக சப்தமத்தில் அமரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும். வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல விருப்பங்களை எண்ணி 7 நாட்களில் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான வாய்ப்பை சுக்கிரன் மிக சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். வித்யாகாரகரான புதனும் உச்சம் பெற்று மிக விரைவில் சஞ்சரிக்க போகிறார். எனவே எவ்வளவு பெரிய அளவிற்கு உங்களுடைய இலக்கு உயர்வாக இருக்கிறதோ அதை எளிதில் அடைவதற்கான நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. கலைத்துறை, அரசியல் துறை என எந்த துறையாக இருந்தாலும் உங்களுடைய இலக்கு உயர்வாகவும் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் பல விருப்பங்கள் இந்த தருணத்தில் பூர்த்தி செய்கிறார் புதன். ராசியின் உச்ச அதிபதி மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று வீற்றிருக்கிறாருங்க இந்த வேளையில். எனவே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களை தேடி வருவதற்கான யோகம் வலுவாக உண்டு. ராசிக்கு சந்திரன் பெரும்பாலும் சாதகமாக தான் வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்புகள் மிக விரைவாகவும் துல்லியமாகவும் பூர்த்தியாகும் சந்திரனின் அமைப்பால். இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் வலுவாக பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் சிறிதளவும் தயக்கமில்லாமல் விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றலை பல கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. மேலும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள், விருப்பங்கள் மிக பெரிய அளவில் கைகூடுவதற்கு தினமும் மாலை வேளையில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி தெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு.